ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான போண்டா ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து எதில் பண்ணணும்னு பார்த்தோன்னா இட்லி மாவில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுகர் எடுத்திருக்கேன் 3 கப் அளவு. அதை நல்லா மிக்சியில் பவுடராக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவில் தான் பண்ண போகிறோம். இட்லி மாவு இன்றைக்கி 3 கப் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு கோதுமை மாவு 2 கப் அளவு சரியான அளவு. மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா ஏலக்காயை பொடி பண்ணியிருக்கோம். அதோட அரைச்சி வச்சக்கூடிய அந்த பவுடர் சுகர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கரண்டியாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போண்டா பதத்துக்கு வரணும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் இட்லி மாவை சேர்த்து நல்ல பதத்துக்கு கையால் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த மாவை நல்லா கிள்ளி போட்டு பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது டீ கடை போண்டா டேஸ்ட்டில் செமையாக இருந்தது. ஸ்கூல்லேருந்து முடிஞ்சு வர பிள்ளைங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது வீட்டில் எல்லார் வீட்லையுமே இட்லி மாவு இருக்குது. ஸோ அந்த இட்லி மாவில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு கொடுத்து நீங்களும் வசத்துங்க. ரொம்ப முறுமுறுப்பான போண்டா, சூப்பரான டேஸ்ட். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.